எதுக்கு எடுத்தாலும் ஸ்ட்ரெஸ். ஆமா, அந்த ஸ்ட்ரெஸ்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தாத உயிர்களே இல்லைங்கிற அளவுக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ங்கிற வார்த்தை நீக்கமறு நிறைஞ்சிருக்குதுன்னாங்க ஷைலஜா, ஒரு உளவியல் நிபுணர். அவங்களுடைய மின்னஞ்சலை தொடர்ந்து அழைத்து பேசினேன். எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, எஃப்எம் ரேடியோ சரி 91.1. என்கிட்ட வரக்கூடிய நிறைய பேஷண்ட்ஸே வந்து ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறாங்க. பேஷண்ட் யாரு அப்படின்னு சொல்லி எட்டி பார்க்க வேண்டியதா இருக்குது. பார்த்தா 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் லவ் கரு. ஆமா, அவன் உட்காந்துருக்கதே தெரியல, டேபிளுக்கு அந்த பக்கம் இருக்கான். என்னப்பா உனக்கு ஸ்ட்ரெஸ் அப்படின்னா, ஹோம் ஒர்க் ஸ்ட்ரெஸ், ப்ராஜெக்ட் ஒர்க் ஸ்ட்ரெஸ்ங்கிறான். 3rd ஸ்டாண்டர்டுக்கு என்னடா ப்ராஜெக்ட் ஒர்க்னு பார்த்தா லிஸ்ட் போடுறான். எல்லா ஸ்கூலுமே இங்க பசங்க பண்றதுக்கு ப்ராஜெக்ட் கொடுக்கறது இல்ல, பசங்களுடைய அம்மா அப்பா பண்றதுக்கு தான் ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறாங்க. என்ன மாதிரியான கல்வி முறை அப்படின்னு சொல்லிட்டு கல்வி முறையை கோவப்பட முடியல. ஆனா அந்த பையனுக்கு அது ஸ்ட்ரெஸ் கிடையாது, நீ அதை என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு வேலை அப்படின்னு சொல்லாம அதை தன்னுடைய வேலையாக கருதி பண்ணக்கூடிய அம்மா அப்பா மேலதான் எனக்கு கோவம் வருது. ஒரு சில விஷயங்கள் பேசணும்னாங்க. ஷைலஜா தொடர்ந்து பகிர்ந்த வார்த்தைகள் ரேடியோ சரியில அடுத்து வர இருக்குது. ஸ்டேடியம் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, எஃப்எம் ரேடியோ சரி 91.1. பிடிச்ச வேலை பலருக்கும் இங்க கிடைக்கிறது இல்ல, கிடைச்ச வேலை பலருக்கும் இங்க பிடிக்கிறது இல்ல. இதனாலேயே ஒர்க் பிளேஸ்ல அளவிட முடியாத ஸ்ட்ரெஸ். அந்த ஸ்ட்ரெஸ் எவ்வளவு பேரை எந்தெந்த விதத்துல எல்லாம் பாதிச்சுட்டு இருக்கு தெரியுமா நாங்க ஷைலஜா. ரேடியோ சரியில இந்த மின்னஞ்சல் நேரத்தில் நான் உங்ககிட்ட பகிர்ந்துட்டு இருக்கக்கூடிய மின்னஞ்சலுக்கு சொன்னக்காரங்க. எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, எஃப்எம் ரேடியோ சரி 91.1. ஒர்க்ல ஸ்ட்ரெஸ், பர்சனல் லைஃப்ல ஸ்ட்ரெஸ், கணவனுக்கும் மனைவிக்கும் உட்காந்து பேசுறதுக்கான நேரம் இல்ல. என்கிட்ட இந்த மாதிரியான ஃபேமிலி கவுன்சிலிங் வரவங்களுக்கு மிக முக்கியமா நான் 3 கேள்விதான் கேட்பேன். எத்தனை மணிக்கு நீங்க படுக்க போறீங்க, எத்தனை மணிக்கு உங்களுக்கு தூக்கம் வருது, அண்ட் உங்களுடைய ரூம்குள்ளார என்னென்ன எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்றீங்க. மோஸ்ட்லி உங்க படுக்க வர நேரம் அன்டைமா இருக்கும். அதற்கு பிறகு இவங்க யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ்ல கண்டிப்பா லேப்டாப்போ அல்லது மொபைலோ இருக்கும். அதற்கு பிறகு இவங்க தூங்க போறதுக்கு 2 பேரும் சம்பந்தம் இல்லாத நேரத்துல தான் தூங்கி இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே அன்ப்ரொபோர்ஷனேட்டா இருக்கும்போது இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற வார்த்தையை தவிர்க்கவே முடியாது நம்முடைய வாழ்க்கையில. எங்க ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறதுக்கான தீர்வு எந்த ஒரு மருந்துலயுமே கிடையாது. ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு சைக்காலஜிஸ்டோ அல்லது சைக்கியாட்ரிஸ்டோ உங்களுக்கு மருந்துகள் எழுதி கொடுத்தாங்கன்னா அதெல்லாம் மெடிக்கலி ஏதோ ஒரு விதத்தில் சைடு எஃபெக்ட்ஸ் கொண்டதா தான் இருக்கும். அந்த மருந்து தான ஒரு விஷயம் உங்களுக்குள்ளார நீங்க தேடி கண்டுபிடிக்கணும். அது உங்களுக்கு என்ன பிடிக்கும்ங்கிறது. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்க, உங்களுக்கு பிடித்த நபர்கள் கூட இருங்க. உங்களுக்கு நடக்கிற எல்லா விஷயமுமே ஏதோ ஒரு காரியத்தோடு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சட்டுன்னு ஏத்துக்க முடியாது. இந்த பிலாசபி சொன்னா டக்குன்னு எல்லாருக்கும் கோவம் தான் வரும். உங்களுடைய லைஃப்ல அப்படி நடந்தாதான் தெரியும்னு சொல்லுவாங்க. ஆனா எல்லோரையும் விட ஒரு பிளஸ்ட் லைஃபை கடவுள் நமக்கு கொடுத்திருக்காருங்கிற ஒரு எண்ணத்தோட ஒவ்வொரு நாளையும் தொடங்கி ஒவ்வொரு நாளையும் முடிச்சு பாருங்களேன். இந்த ஸ்ட்ரெஸ்ங்கிற வார்த்தை கொஞ்சம் கொஞ்சமா உங்ககிட்ட இருந்து விடைபெறும். நாங்க ஷைலஜா கிட்ட நன்றி சொல்லி விடைபெற்ற. ஸ்டேடியம் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, எஃப்எம் ரேடியோ சரி